ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்டீரியாவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் கோக் என்பவர் ஜெர்மானிய மருத்துவர் ஆவார். இவர் முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்பதை கற்றவர் ஆவார். 1876ஆம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் என்ற நோயானது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற உயிரியால் உருவாகிறது என்பதை சுட்டிக்காட்டினார். பாக்டீரியாவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் கோக். நமது உடல் செல்களின் வயது. கண்விழி, பெருமூளை, புறணியின் நரம்பு செல்கள் மற்றும் அதிகப்படியான தசை செல்கள் வாழ்நாளில் ஒரு முறை இறந்தால் அவை மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை. கண்விழி, பெருமூளை, புறணியின் நரம்பு செல்கள், அதிகப்படியான தசை செல்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் அது சீரமைக்க முடியாது. குடலின் எபித்தீலிய புறணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள் ஆகும். மண்புழுக்கள் உழவனின் நண்பன் என அழைக்கப்படுகின்றன. கரிம பொருட்களை செரிமானம் செய்த பின் அவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விலக்கிய மண் வெர்மிகெஸ்டிங் எனப்படும் கழிவை வெளியேற்றுகின்றன. உழவனின் நண்பன் எதுன்னு பார்த்தினாக்கா மண்புழு. உழவனின் எதிரி என்னன்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முதுகெலும்பு உடைய விலங்குகளில் 35 மீட்டர் நீளமும் 120 டன் எடையும் கொண்ட ராட்சத நீல திமிங்கலமே மிகப்பெரிய விலங்காகும். தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாக அறியப்பட்டுள்ளது. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறையிறப்போ நோய் பாதிச்சு குறைஞ்சாக்கா என்னென்ன கொடுக்கணும்னாக்கா பப்பாளி இலை கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட திரவம், காய்ச்சி வடிக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய திரவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கசாயம். செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம். தோல் செல் ஒவ்வொரு 2 வாரங்களில் புதுப்பிச்சுக்கும். எலும்பு செல்கள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை தான் புதுப்பிக்கும். கல்லீரல் செல்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 300 முதல் 500 நாட்கள் ஆகும். இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்களில் இருந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்னால் நிரம்பியுள்ளது. ஆப்பிளில் பாரன்கைமா சர்க்கரையே சேமித்து வைத்துள்ளது. உருளைக்கிழங்குல பாரன்கைமாவின் வெற்றிடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கு முழுவதுமா. இங்க ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை இருக்குன்னு சொல்றாங்க. தசை நார்கள் அதிகப்படியாக இழுக்கப்படுவதால் சுளுக்கு ஏற்படுகிறது. நமக்கு அடிக்கடி சுளுக்கு ஏற்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தசை நார்கள் அதிகப்படியாக இழுத்தா சுளுக்கு ஏற்படும். நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லாததால் அவை பகுப்படைவதில்லை. ஆனால் இவை கிளியல் செல்லிலிருந்து நரம்பு உருவாக்குதலின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதியான சிறுகுடல் 5 மீட்டர் நீளமுடையது. ஆனால் தடித்த குழாயான பெருங்குடல் 1.5 மீட்டர் நீளமுடையது. பெருங்குடலோட நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மீட்டர், சிறுகுடல் பார்த்தீங்கன்னாக்கா 5 மீட்டர். 2 சிறுநீரகங்களும் மொத்தமாக 2 மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டு 170 முதல் 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகின்றன. சிறுநீரகங்களானவை இரத்தத்தின் அளவில் 99% அளவை மீண்டும் உறிஞ்சு கொண்டு மீள வழங்குகின்றன. மீதமுள்ள இரத்தத்தில் 1% மட்டுமே வடிகட்டப்பட்டு சிறுநீராக மாற்றுகிறது. மொத்தம் எவ்வளோ நெஃப்ரான்கள் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 மில்லியன் நெஃப்ரான்கள். தேனீ என்பது ஒரு பயணத்தில் குறைந்தது 50 முதல் 100 மலர்களிடமிருந்து
தேனை சேகரிக்கும்? சராசரியாக ஒரு தேனீ தனது வாழ்நாளில் அரை தேக்கரண்டி தேனை மட்டுமே சேகரிக்கிறது. ஒரு தேனீ தனது வாழ்நாளில் அரை தேக்கரண்டி தேனை மட்டுமே சேகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 1 கிலோகிராம் தேனில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. தேன் பார்த்தினாக்கா ஆற்றல் மிகுந்த உணவாகும். தேனி பார்த்தினாக்கா ஒரு பயணத்தில் 50லேருந்து 100 மலர்லேருந்து தேன் எடுத்துகிட்டு வருது. வாழ்நாள் முழுவதும் அரை தேக்கரண்டி தான் தேனை சேமிக்குது. அதே போல் 1 கிலோகிராம் தேனியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னா 3200 கலோரி ஆற்றல் இருக்குது. மனிதனின் தோலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியும். மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும் பொழுது, குறிப்பாக அதிகாலையில் வைட்டமின் டி உருவாக்கப்படுகின்றது. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்பொழுது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டியாக மாறுகிறது. எனவே வைட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனோட தோல்லே உருவாக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் நம்ம மேலே விழுந்தா டைரெக்டாக விழுறப்போ நமக்கு உருவாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகாலைன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் உறிஞ்சுவதால் பார்த்தீங்கன்னாக்கா எலும்போட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. வாழைப்பழத்தை அறை வெப்பநிலையில் கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கலாம். ஆனால் அதை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பழுக்க செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயலிழந்து விடுகிறது. மேலும் செல்களை அழித்து பழுப்பு நிறத்தை உருவாக்க காரணமான நொதியானது அதிகம் செயல்பட்டு பழத்தின் தோல் மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட பழுப்பு நிறத்திற்கு மாறுகிறது. அப்போனா நம்ம வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில் வச்சாலே ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 16 உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கெட்டு போவதை தடுத்தல் ஆகியவற்றிற்கு வலியுறுத்தப்படுகிறது. உலக உணவு தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 16. சென்டிபீட்னா பூரான் என்பதற்கு 100 காலிகள் என்று பொருள். ஆனால் பெரும்பாலானவை பூரான் பார்த்தீங்கன்னாக்கா 30 இணை கால்களை மட்டுமே பெற்றுள்ளன. சென்டிபீட்னாக்கா 100 காலிகள் உடையது. மில்லிபீட்னாக்கா 1000 கால்கள் உடையது. மில்லிபீட்ன்றது எதை சொல்கிறேன்னா மரவட்டை. இதற்கு 100 கால்கள் மட்டுமே பெற்றுள்ளன. மரவட்டை எத்தனை கால்னா 100 கால் கொண்டு இருக்கு. பூரான் பார்த்தீங்கன்னா 30 இணைக்கால்கள் கொண்டு இருக்கு. சென்டிபீட்ன்றது 100, மில்லிபீட்ன்றது 1000 கால்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.